திருச்சிற்றம்பலம். சிவசிவ அன்பர்களே, கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் பாடல் 95 இறைவனிடம் வேடிக்கையாக குலமகள் சலமகள் எனும் இருவருள்ளும் நும்பால் அன்பினால் அணியராய் வாழும் உரிமையுடையார் யார் எனக்கு சொல்வீராக என்று கேட்ட காரைக்கால் அம்மையார் இன்று சிந்திக்க உள்ள அற்புத திருவந்தாதியின் பாடல் 90 அன்பு இல்லாத மனத்தரால் இறைவனை காணவே இயலாது என்பதை நயமாக உருவக அணி அமைத்து நமக்கு சொல்ல வருகிறார். அந்த பாடலை கேட்போமா? பாடல் 96. ஆர்வல்லார் காண அரண் அவனை அன்பென்னும் போர்வை அதனாலே போர்த்து அமைத்து சீர்வல்ல தாயத்தால் நாமும் தனி நெஞ்சினுள், தனி நெஞ்சினா ஒப்பற்ற மனங்களாமா, தனி நெஞ்சினுள் அடைத்து, எப்படி அடைச்சாங்களா? மாயத்தால் வைத்தோம் மறைத்து, தந்திரமாக வைத்தோம் மறைத்து. ஆர்வல்லார் காண அரணவனை அன்பென்னும் போர்வை அதனாலே போர்த்தமைத்து சீர்வல்ல தாயத்தால் நாமும் தனி நெஞ்சினுள் அடைத்து மாயத்தால் வைத்தோம் மறைத்து. பொதுவாக இறைவன் எல்லா இடத்திலும் வியாபகமாக இருப்பவன், அவன் இல்லாத இடமே இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் அவனை எல்லாராலும் காண முடியுமா? முடியாதுதானே. அப்போது அவனை காண வல்லார் யார் என நாம் நினைப்பது போல காரைக்கால் அம்மையாரும் ஒரு கேள்வி எழுப்பிக் கொள்கிறார். முதலடியிலே கேட்கிறார் பாருங்க. அரணவனை ஆர் காண வல்லார்? அவன் சர்வ அந்தர்யாமியாய் மறைந்து நிற்பதால் நம்மால் காண முடியவில்லை நினைக்கிறோம். ஆனால் காரைக்கால் அம்மையார் அதற்கு வேறொரு காரணம் சொல்கிறார். என்ன காரணம்னா, அவர் என்ன செஞ்சிட்டாராமா? இறைவனை அன்பெனும் போர்வையால் மறைத்து வைத்துள்ளாராம். இப்போ அருமையான ஒரு மாணிக்கம், அந்த மாணிக்கக்கல் ஒருத்தருக்கு மிக அரிதில் கிடைத்திருக்கிறதுன்னு வச்சுக்கலாம். அப்போ அவன் என்ன செய்வான்? அதை நல்ல பட்டு துணியிலே பொதிந்து வைத்து பத்திரமாய் பூட்டி பாதுகாப்பான் அல்லவா? அருமையான பொருளை யாரும் அறியாமல் இரகசியமாக பாதுகாப்பான இடத்தில் வைத்து போற்றுவது உலக இயல்பு. மணிவாசக பெருமான் எண்ணப்பதிகத்திலே சொல்லுவார் இறைவனை முத்தனையான் மணியனையான் என்று, முத்தை நிகர்த்தவன் மாணிக்கத்தை நிகர்ப்பவன் என்று. காரைக்கால் அம்மையம் சொல்கிறார், இறைவனாகிய மாணிக்கத்தை அன்பு என்னும் பட்டுத்துணியால் போர்வையாக போர்த்தி. இங்கு அன்பு போர்வையாக உருவகம் செய்யப்பட்டு உள்ளது. இதையே அன்பெனும் போர்வை அதனாலே போர்த்தமைத்து என்றார் காரைக்கால் அம்மையார். பிறகு என்ன பண்ணினாராம்? ஓரிடத்தில் அடைத்து வைத்தாராம். அது எந்த இடமாம்? அந்த இடம் தன்னுடைய நெஞ்சாம். தன்னுடைய நெஞ்சினுள்ளே அடைத்து வைத்து விட்டாராம். அத்தகைய சிறப்பான உரிமையை அவர் பெற்றிருக்கிறாராம். இதை படிக்கும்போது திருவருட்பா பாடல் 6ஆம் திருமுறையிலே வரக்கூடிய முதல் பாடல் நம் நினைவுக்கு வரும். அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் வலைக்குட்படு பரம்பொருளே, அன்பெனும் கரத்தமர் அமுதே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் உயிரொளிர் அறிவே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே, அன்புருவாம் பரசிவமே என்று. யாரும் காணக்கூடாது என்ற எண்ணத்தால் ஒரு மாயம் பண்ணி அந்த தந்திரத்தாலே எம் தனியான நெஞ்சிலே உன்னிடத்திலே மறைத்து வைத்துள்ளோம். அந்த நெஞ்சு எப்படிப்பட்ட நெஞ்சு? அங்கே காம குரோத லோப மதம் மாச்சரியம் எனும் தீய பொருள்களெல்லாம் இருந்தால் இந்த அரிய பொருளாம் ஐயனை அவற்றோடு சேர்த்து வைக்க முடியாது. ஆனால் என் நெஞ்சம் தூயது, இதுதான் யாரும் புகாத இடம் என்று எண்ணி யாரும் அறியாது மாயமான முறையிலே அப்பரம்பொருளை உள்ளே வைத்து வெளியே போகாது அடைத்து விட்டோம் என்று சொல்கிறார். இதை சொல்லும்போது அப்பர் பெருமானின் குறுந்தொகை பாடல் ஒன்று நம் நினைவுக்கு வரும். அவர் கேட்பாரு, நாடி நாரணன் நான்முகன் என்றிவர் தேடியும் திரிந்தும் காண வல்லரோ, மாட மாளிகை சொல் தில்லை அம்பலத்தாடி பாதம் என் நெஞ்சுள் இருக்கவே. இறைவனுடைய திருப்பாதங்கள் இரண்டும் என் நெஞ்சில் இருக்கும்போது அந்த அடிமுடி தேடி நான்முகனும் நாராயணனும் போய் என்ன பலன்? அவர்களால் காண முடியாது என்று சொல்கிறார். ஆக அரண் எனும் திருநாமம் உடைய இறைவனை அன்பாகிய போர்வையினாலே போர்த்து அவனது பொருள் சேர் புகழை பாடி போற்ற வல்லோம் என்ற உரிமை காரணமாக அவன் அடியார்களாகிய நாமும் அப்பெருமானை அயலார் அறியா வண்ணம் நம் மனமாகிய தன்னிடத்திலே அடைத்து வைத்து போற்றினோம். இனி அப்பெருமானை புறத்தே காணவல்லார் யார் என்கிறார்.
அன்பே வடிவான காரைக்கால் அம்மையார். இந்த தனியடைத்தல் காவல் என்பது சிறந்ததொரு சிறை விசேஷம் இல்லைங்களா? இந்த சொல்லுவாங்களே சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்டு, அதுதான். ஆக இந்த பாடல் வழி மாயம் என்ற சொல்லால் மறைத்தலும், போர்வையால் பொதிதலும் உள்ளடைத்தலும் ஆக இந்த 3 கோட்டைகளுக்குள் சிறை வைத்தோம். இந்த பாடலிலே நாமும் என்பது பிற கணங்களே என்று நாமும் என்று சொல்கிறார். சீர்வல்ல தாயத்தால் என்றால் அவனை பாட்டால் போற்றவல்ல தன்மையால். தாயங்கிறது உரிமை. இப்படி அன்பர்கள் பலர் கூடி தங்கள் அன்பாகிய போர்வையால் இறைவனை மறைத்து வைத்திருப்பதால் தான் அன்பில்லாத பிறர் அவனை காண முடியாது. எப்படி அவர்கள் காண முடியும் என்று கூறிய நயம் மகிழத்தக்கது. ஆக அன்பிலாதார் அவனை காண இயலாது என்பதே இந்த பாட்டினுடைய பொருள். திருச்சிற்றம்பலம்.